நிலை வாசலின் முன்பு இருக்கவே கூடாத பொருள், வாகனம் கூட. மறந்தும் வச்சிடாதீங்க. வீட்டு வாசல், அதாவது நிலை வாசல் தான் நம் வீட்டில் இருக்கும் தெய்வங்கள் குடியிருக்கும் இடம். அந்த வாசல் முன்பு சில பொருட்களை மறந்தும் வைப்பதால் அது எதிர்மறையாக மாறி நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தும் தெரியுமா? உதாரணமாக, துணி காய வைக்கும் கொடி நேராக வாசல் முன்பாகவே கட்டப்படும். அந்த கொடியில் தொங்கும் துணிகள் மட்டுமல்ல, அவை சேர்க்கும் ஈரப்பதம், அழுக்கான தோற்றம் கூடுமானால் வாசலில் நுழையும் ஒளியையும் மறைக்கும். இது ஒரு சாதாரண பழக்கம்தான் என்று எண்ணினாலும் வாஸ்து பார்வையில் மிகப்பெரிய பிழையாகவே கருதப்படுகிறது. அதே நேரத்தில் வாசலில் மாவிலை தோரணம் கட்டும் பழக்கம் ஒரு மரபு மட்டுமல்ல, அறிவியலும் கூட. மாவிலையின் வாசனை பல பாக்டீரியாக்களை அளிக்கிறது. மேலும் அழகு, அனுசரிப்பு, ஆன்மீகம் ஆகிய மூன்றையும் ஒன்றாக கொண்டு வரும். திருமண விழா, தைப்பொங்கல், ஆடிப்பெருக்கு போன்ற நிகழ்வுகளில் மட்டுமல்ல, தினசரி வாழ்க்கையிலும் இது பயனளிக்கக்கூடியது. இயற்கையின் சக்தியை வாசலில் வரவேற்கும் வழியாக இது செயல்படுகிறது. ஆனால் சில பழக்கங்கள் விஞ்ஞான ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் சந்தேகத்திற்கு இடமளிக்கின்றன. சில ஆண்கள் கால்களில் கருப்பு கயிறு கட்டுவது வழக்கம். இதற்கு விளக்கம் தெரியாமலேயே மற்றவர்கள் கட்டுகிறார்கள் என்பதற்காக கட்டும் போக்கு அதிகம். ஆனால் வாஸ்து நிபுணர்கள் இதை தவிர்க்க வேண்டும் என கூறுகிறார்கள். தவறாக கட்டப்பட்ட கயிறு எதிர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடியதாக இருக்கலாம். பெண்களும் இதில் விதிவிலக்கல்ல. தோளிலும் கைகளிலும் அலங்காரமாக அணியும் பலவிதமான பிளாஸ்டிக், உலோக வளையல்கள், கலர் பதக்கங்கள் போன்றவை அழகுக்காக மட்டுமே அணிவதாய் தோன்றினாலும் சில சமயம் அது வாஸ்து எதிரான அலைகளை உருவாக்கும். குறிப்பாக பழுதடைந்த வளையல்கள், சிதைந்த கயிறுகள் போன்றவை மனதின் அமைதியை கலைத்து குழப்பத்தை ஏற்படுத்தும். இது போலவே சில வீடுகளில் வாசலில் தோரணமாக பிளாஸ்டிக் பூக்கள், பீட்கள், ஒளி கம்பிகள் போன்றவை தொங்கவிடப்படுகின்றன. இது இயற்கையை பிரதிபலிக்க முடியாத செயற்கை வழிபாட்டை உருவாக்குகிறது. இயற்கையை பின்பற்றி மாவிலை, மஞ்சள் கட்டி, தேங்காய் பூ போன்றவையே வாசலில் தோரணமாக பயன்பட வேண்டும். இது சுற்றுச்சூழலை பாதிக்காமல் நம் வீட்டில் பாசித்த சக்தியை ஏற்படுத்தும். மழை காலங்களில் வாசல் ஈரமாகி அதன் முன்னால் நனைந்து துணிகள் தொங்கும் போது அந்த ஈரப்பதம் நச்சுத்தன்மையை உருவாக்கும். தொற்று நோய்களுக்கு வாய்ப்பளிக்கும். குழந்தைகள் மற்றும் மூத்தவர்கள் இந்த சூழ்நிலையில் உடனடியாக பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். எனவே வாசலை சுத்தமாகவும் வெற்றிடமாகவும் வைத்திருக்க வேண்டும். அதற்கும் மேலாக வாசல் பகுதியை மேம்படுத்த வேண்டும் என்றால் பழைய வாகனங்களை வைக்காமல் பழுதடைந்த செடிகளை அகற்றியும் குப்பைகளை ஒழித்தும் பராமரிக்க வேண்டும். வாசல் என்பது வீட்டின் அழகை பிரதிபலிக்கும் முகம். அந்த முகம் அழகாக இருந்தால் அதுவே வாழ்க்கையின் நேர்மறையை வரவேற்கும் வாயிலாகவும் அமையும். சில பழக்கங்களை முற்றிலுமாக தவிர்க்க முடியாது. உதாரணமாக, துணி காய வைக்கும் கொடி கட்ட வேண்டும் என்றால் வாசலின் பக்கவாட்டில் கட்டலாம். வாசலை மறைக்கும் இடத்தில் கட்டக்கூடாது. வாசலில் தோரணத்தை கட்ட வேண்டுமென்றால் இயற்கை தோரணங்களை மட்டுமே தேர்வு செய்ய வேண்டும். இது நம் வாழ்வில் நன்மைகளை வரவேற்கும் வழியாக அமையும். ஒரு வீட்டின் வாசல் என்பது வெறும் நுழைவு வாயில் அல்ல, அதுவே ஒரு வாழ்க்கையின் ஒளிபாதை. அதனை நாம் எவ்வாறு பராமரிக்கிறோமோ அதன்படி நம் வாழ்விலும் ஒளியும் நலனும் வருவது உறுதி. சிறிய பழக்கங்களில் கூட விழிப்புணர்வுடன் செயல்படுகிறோம் என்றால் எதிர்மறைகளை தவிர்த்து நன்மைகளை பெருக்க முடியும். வாஸ்து என்பது வெறும் நம்பிக்கை அல்ல, அது நம் வாழ்வின் நுட்பமான ஒழுங்குமுறையே.